ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முடிவடைய உள்ள நிலையில் கடைசி நேர வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்போதைய நிலவரப்படி எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? அது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 237 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைய இருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு இன்னும் 25 நிமிடங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலாகவே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு ஆர்வத்தோடு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்களித்ததை நம்மால் காண முடிந்தது. நண்பகலில் மட்டும் சற்று தொய்வு காணப்பட்டது கடுமையான ஒரு வெயிலின் காரணமாக. அதற்கு பிறகு மாலையிலும் கூட கூடுதலான நபர்கள் வந்து இந்த வாக்குப்பதிவை செலுத்துவதற்காக ஜனநாயக கடமையாற்றுவதற்காக வந்திருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பொதுமக்கள், அதாவது வாக்காளர்கள், விடுபட்டு இருக்கக்கூடிய எஞ்சிய வாக்காளர்களும் தற்பொழுது ஆர்வத்தோடு இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக ஒன்றன் பின் ஒருவராக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை முதலாகவே 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வந்தது. அதன்படி காலை 9 மணி நிலவரப்படி ஒரு 10.9% இருந்த வாக்குப்பதிவு அதற்கு பிறகு 11 மணிக்கு 26%, 3 மணிக்கு 43.41%, 3 மணிக்கு 53% என படிப்படியாக அதிகரித்து 5 மணி நிலவரப்படி ஒரு 64.02% அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இன்னும் 6 மணிக்கு இன்னும் சற்று நேரம் முடிந்ததற்கு பிறகாக அந்த இறுதி முழுமையாக வாக்குப்பதிவு நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த முழு சதவீதம் எவ்வளவு என்பது தெரிய வரும். கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2023 நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் 74.69% அளவிற்கு இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது. அதே அளவிற்கு இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை இந்த முறையும் எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5 மணிக்கு 64% பதிவாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எஞ்சிய 1 மணி நேரத்திற்கு ஒரு 10% அளவிற்கு இந்த வாக்குகள் பதிவாவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பதும் இருக்கின்றது. இந்த கடைசி கட்ட இந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதுகாப்பு என்பதும் காலை முதலாகவே தொடர்ச்சியாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே போடப்பட்டிருந்தது. சரியாக 6 மணிக்குள்ளாக இந்த வாக்குச்சாவடி வளாகத்திற்குள் வந்துவிட்டால் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருமே வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனினும் கூட பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் சற்று மந்தமாகத்தான் தற்போதைய நிலவரப்படி இந்த கூட்டம் குறைவாகத்தான் இருக்கின்றது. கடந்த முறை நடைபெற்ற இந்த தேர்தலின் போது காந்திபுரம் இருக்கக்கூடிய ராஜாஜிபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் மட்டுமே அதிகப்படியான வாக்காளர்கள் திரண்டிருந்தார்கள். 6 மணிக்கு பிறகும் 8 மணி வரைக்குமே டோக்கன் கொடுக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவும் நடைபெற்றது. அதுபோன்று ஓரிரு வாக்குச்சாவடிகளில் தான் அதிகப்படியானோர் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகிறது. அதுபோல 6 மணிக்குள்ளாக பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் தற்போதைய சூழலில் காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.